முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்க. அவனை ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டாங்க. சரி, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு யோசனை பண்ணாங்க. அப்புறம் என்னன்னா, ஐயா நமக்கு நீ வேலைக்கு போகணுமாப்பா, தோட்டத்துல வேலை இருக்குது, இவனுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், அதனால இவனை மரத்தில் கட்டி வச்சதோட நீ சாயந்தரம் இவனை தூக்கி நம்ம பக்கத்தில் கடல் இருக்குதுல்ல, கடலை தூக்கி வீசிடலாம் அப்படின்ட்டு ஊர்க்காரங்களாம் கலைஞ்சு அவங்க வேலைக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனா அந்த திருடன் திருட்டு புத்தி அதிகமா இருந்தா கூட ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவு கூர்மை நிறைந்த திருடன் வச்சுங்களேன். அப்பேற்பட்ட ஆளு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு 20 ஆடை ஓட்டிக்கிட்டு ஒரு ஆள் வர்றாரு. அவன் கம்முன்னு போயிருக்கலாம். நம்ம அறிவாளி திருடங்கிட்ட ஏன்னு ஐயா உங்களை இப்படி மரத்தில் கட்டி போட்டாங்க அப்படின்னு கேட்கிறாப்ப, அது வேற ஒண்ணும் இல்லையா, இந்த ஊர்ல நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க, நிறைய பணம் கொடுத்து உதவுவாங்க, யார் இல்லைன்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனா நான் இந்த ஊருக்கு பிச்சை எடுக்க வரல, ஏதாவது வேலை கேட்கலான்னு வந்தேன். அவங்க வேலையெல்லாம் கொடுக்காம ஆளாளுக்கு பொற்காசுகளை கொடுத்து நீ போய் வெளியூர் போய் பொழைச்சிக்கோ அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆடு ஓடிட்டு வந்தவர், அப்புறம் நீங்க ஏன் வாங்கிட்டு போக வேண்டியது அப்படின்னு, அது எப்படிங்க, எனக்கு தன்மானம் ஒன்று இருக்குது இல்ல, நான் பிச்சை எடுத்துல பொழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாப்புல. உடனே அந்த ஆடை ஓட்டிட்டு வந்தவனுக்கு ஒரு ஐடியா வருது, இருந்தாலும் அவுத்து விட்டுட்டு நான் மரத்தில் கட்டி வச்சா சாயந்தரம் எல்லாம் பணம் கொடுப்பாங்களே அப்படின்னு அவனுக்கு ஒன்று தோணுது. சரிங்க ஐயா, ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் மரத்தில் கட்டி இருந்துக்கிறேன், நீங்க என்னோட ஆட்டோ ஓட்டிட்டு போய் பொழைச்சிக்கங்க அப்படிங்கிறாப்புல. அப்படியா, சாயந்தரம் ஊருக்காரங்க நிறைய கொடுப்பாங்க, வாங்கிட்டு நீங்க ஜாலியா வாழுங்க அப்படின்னு அந்த ஆடு ஓட்டிட்டு வந்தவன மரத்தில் கட்டி வச்சுட்டு இவன் அவனோட 20 ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டாப்புல. சாயந்தரம் இருட்டாகி போச்சு, எல்லாம் வரக்கு நைட்டு 8-9 ஆகி போச்சு. இருட்டுக்குள்ள அசதியா வந்தோடனே சரி இந்த திருடனை ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாது அப்படின்னு ஊரில் இருக்கிற சாக்பையை கொண்டு அப்படியே மூஞ்சியில கட்டி அப்படியே கடலை தூக்கி வீசிட்டாங்க. அடுத்த நாள் வெடிச்சு காலையில பார்த்தா இந்த திருடன் அந்த ஆட்டையெல்லாம் ஓட்டிட்டு அந்த கிராமத்துக்கு வந்திருக்காப்புல. இதை பார்த்தோன்னே அவங்க எல்லாத்துக்கும் ஷாக்கு. என்னடாது, நாம நேத்தான கடல் தூக்கி போட்டோம், இந்த திருடன் இப்ப வந்திருக்கானே அப்படின்னு. ஏப்பா தம்பி, நேத்தான உனக்கு தூக்கி கடல் போட்டோம், என்னாச்சு உனக்கு அப்படின்னு. ஆமாங்க ஐயா, நீங்க எல்லாம் சேர்ந்து கடல் தூக்கி போட்டீங்க, ஆனா கடல்ல நிறைய புண்ணிய ஆத்மாக்கள், உதவி செய்யக்கூடிய ஆத்மாக்கள்லாம் இருக்குது, அது ஏன் கேட்டோன்னே இப்படி சொன்ன விஷயத்த, ஐயோ இனிமேல் நீ நல்ல புத்தியோட பொழைக்கணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னே நான் ஒரு 20 ஆடு வாங்கி கொடுங்க, ஆடு வச்சு ஆட்டை வித்து நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு. உடனே அந்த கருணை உள்ள ஆத்மாக்கள் எனக்கு 20 ஆடை வாங்கி கொடுத்து போய் பொழைச்சுக்க அப்படின்னது, அதை ஓட்டிட்டு காமிக்கித்தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த கிராமத்து மக்கள் அத்தனை பேரும் போய் கடல்ல போய் துப்புன்னு உழுதுட்டாங்களாமா. உடனே அந்த ஆட்டு ஓட்டிட்டு வந்தாலும் திருடன், அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த கிராமமே அவனுக்கு சொந்தமாயிருச்சு, அவன் ஜமீன் வாழ்க்கை வந்தானாமா. இப்படித்தானுங்க மக்களை ரொம்ப நயம்பட பேசி ஏமாத்துறதுக்கு பல அறிவாளிகள் இருப்பாங்க. அந்த அறிவாளிகள் பேச்சுல உண்மையை நம்பிட்டு இருந்தா நாம தான் முட்டாளாயிருவோம் அப்படின்னு கிராமத்துல கதை சொல்லுவாங்க. போயிட்டு விட்டுங்களா, நன்றி, வணக்கம்.